ஒரு கணவன், மனைவி 2 பேரும் கடவுளையே நேசிச்சுக்கிட்டு ஒரே அழும்பலும் தண்ணியும் குடிச்சிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவங்க வீட்ல வறுமை தன்னால ஆடுது. ஆடுதுன்னா அப்ப அவரு என்ன அவங்க அவங்க மனைவி சொல்றாங்க, "ஏங்க என்னங்க இப்படி கடவுளையே கும்பிட்டுக்கிட்டு இருந்தா நமக்கு எப்படிங்க சாப்பிட முடியும்? சாப்பாடே இல்லாம கஷ்டமா இருக்குய்யா. அப்ப நான் கடவுள போய் பார்த்துட்டு வரேன்." அப்படின்னு 8 நாளா அங்க முட்டி மோதி ஒரு 8 நாளா கழிச்சு ஒரு மலைக்கு போய் ஏறி பார்க்காரு. அங்க கடவுள் தோன்றாரு. "இப்ப என்னப்பா என்னைய இப்படி முட்டி மோதி ரத்த கலனியா வந்திருக்க? என்னப்பா உனக்கு?" "இப்ப எனக்கு இப்படி வறுமையா இருக்கு ஐயா. அப்ப எல்லாம் உன் பொண்டாட்டி வாயில தான் இருக்கு போங்க." அப்படின்னு அங்க சொல்லிவிட்டேன். நேரே வீட்டுக்கு வந்தாரு. அப்ப என்னங்க போனீங்களா கடவுள பார்க்க? என்னங்க சொன்னாங்க? "எல்லாம் உன் வாயில தான் இருக்குன்னு சொல்றாரும்மா." என் வாயில என்னங்க தங்கமா இருக்கு, வைரமா இருக்குன்னோனே வீடு அவ்வளோ தங்கமும், வைரமும் குமியுது. குமியுதுன்னோனே அப்ப அவரு வசதியா வந்துட்டாரு. அப்ப உடனே அங்க டீ கடைக்கு போறாரு. அங்க பக்கத்து வீட்ல பொறாம வந்து, "இன்ன வரைக்கும் சும்மா கிடந்தவன் எப்படி வந்துட்டான்? நீரும் அவன்ட்ட என்ன ஏதுன்னு அந்த ஆள்ட்ட கேட்டு, நீரும் போய் பாரும்" அப்படின்னு. அப்ப அவரு அங்க போறாரு. டீ கடையில போயிருந்து, "என்னங்க உங்களுக்கு இப்படி வசதி எப்படிங்க வந்துச்சு?" "அப்ப நான் இப்படிதான் கடவுள் பார்த்து கடவுள் தந்தது." "கடவுளா தந்தாரு?" "அப்ப எனக்கு எப்படிங்க?" அப்படின்னா, "அப்ப நான் இப்படி போனேன். ஒரு 8 நாளா மோதி முட்டி மோதி போனேன்." அப்ப அவரும் அதே மாரி 8 நாளா நடந்து அவருக்கும் கடவுள் தோன்றாரு. "என்னய்யா என்னய்யா என்னைய பார்க்க வந்தீங்க?" அப்ப இப்படி எனக்கு கஷ்டமா இருக்கு. என் பொண்டாட்டி ஒரே சண்டைக்கு வரா. அப்போ எல்லாம் உன் பொண்டாட்டி வாயில தான் இருக்கு. நீங்க போங்க. அப்படின்னு அங்க சொன்னேன். அங்க போய் என்னங்க சொன்னாரு கடவுளு அப்படின்னு. எல்லாம் உன் வாயில தான் இருக்கு அப்படி. என் வாயில என்ன பீயா இருக்கு? மயிரா இருக்குன்னா வீடு அவ்வளோ மயிரும், பீயும் குவியுது அள்ளி 2 பேரும் போட்டு முடியுது. இப்படி மனைவி தன் கணவன நல்ல முறைக்கு பேசினா தான், வாழ்த்தி பேசினா தான் அது வீடு நிறையும்.